ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 3வது நாள் கார்த்திகை தீபம் ரெண்டாவது நாள். அதுக்கு முன்னாடி யம தீபம் ஏற்றினோம். இப்போ இன்னைக்கு பஞ்சாரத்ர தீபம் எப்படி ஏற்றுறது, இதை நிறைய பேர் வீட்டில் கொலோக்கியல் லாங்குவேஜில் பெருமாள் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பெருமாள் கார்த்திகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் ஒரு யாகத்தை நடத்துகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி தேவி ஒரு அசுரனை அனுப்பி அந்த யாகத்தை முறியடிச்சிடுறாங்க. உடனே பிரம்மர் நம்ம விஷ்ணு கிட்ட போய் பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு. முறையிட்ட உடனே அந்த அசுரனை வதம் செய்து எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாரு. அதை போற்றும் வண்ணமாக இது பெருமாள் கார்த்திகைன்னு நம்ம கும்பிடுறோம். இந்த பெருமாள் கார்த்திகைக்கு நம்ம ஈவன் டாய்லெட்ஸில் கழிவறை வாசலில் கூட விளக்கேற்றுவாங்க. எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுவாங்க. இதை பஞ்சாராத்திர தீபம் அன்னைக்கும் முடிஞ்ச மினிமம் 27 விளக்கு, இல்லைன்னா உங்களால் நிறைய ஏற்ற முடியும்னா நிறைய ஏற்றலாம். இல்லை எங்களுக்கு 27 போதுன்னா 27ஓடு நிறுத்திக்கலாம். அன்னைக்கும் வாசலில் தான் முதல்ல விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏற்றலாம். இந்த தீப திருநாள் இதோட 3 நாள் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. பட்டாசும் வெடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. ஆமாம், கண்டிப்பாக கார்த்திகை தீபத்துக்கு பட்டாசுலாம் வெடிப்போம்ல, எல்லாம் முடிச்சாச்சு. சிறப்பான வாழ்வில் மேம்பட இது ஒரு நல்ல விளக்கு ஏற்றி மனதார மகிழ்ச்சியோடு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு அவர்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாகவும் நம் சந்ததியர்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாகவும் இந்த கார்த்திகை தீபம் அமையும். எல்லாரும் வாழ்வில் வளம் பெற்று வாழ்க.